இப்போ வரப்போற செக்மெண்ட் வந்து டாரோ. டாரோ வந்து ஐம் ஷோ நீங்க கேட்டிருப்பீங்க டாரோ என்னன்னு. இந்த ஷோ மூலமா நீங்க பார்த்திருப்பீங்க எங்க டாரோ செக்மெண்ட். இட்ஸ் a very interesting segment, so let's welcome Jayashree. ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த செக்மெண்ட். ஆமா. சோ கொஞ்சம் சொல்லிட்டீங்களா டாரோ பத்தி? டாரோல வந்து ஒரு சைடுல பிக்சர்ஸ் இருக்கும். இந்த பிக்சர்ஸ்ல வந்து நம்பர்ஸ் இருக்கும். அந்த பஞ்சபூதங்கள் சொல்ற அந்த எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட வைப்ரேஷன்ஸ், எனர்ஜி, அவங்க வந்து என்ன ஆன்சர் கேட்கணும், அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வரணும், அதுக்கேற்ற மாதிரி கார்ட்ஸ் வந்து வரும். Two of major cards. நிறைய ப்ரேயர் பண்ணுவீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் சைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அப்பப்போ உங்களுக்கு பயம் வந்ததுன்னா ப்ரேயர் போயிடும். Is it true? Right. You're very spiritual? Spiritual person. I always start a day with prayer. So. Nice. Next one, the world. நிறைய புது புது பிளேசஸ்க்கு போய் பார்க்கணுங்கிற அட்வென்ச்சரஸ் டைப் ஒரு சைடு உங்களுக்கு நிறைய இருக்கும். Correct. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் actually. So tell me about one peaceful place you visited which you really enjoyed. I think Chalakudi Falls. பேராண்மைக்கு நாங்க அங்க போயிருந்தோம். bunch of people, but அந்த ஒரு அந்த ஒரு பிளேஸ் போகும்போது அதுல இருக்க பீஸ்ஃபுல் வந்து நம்ம சிட்டில டெஃபினட்டா கிடைக்காது. இட்ஸ் a new experience for us. ஸோ எனக்கு அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப அட்வென்ச்சரஸா மாறினேன்னு சொல்லலாம். ரீசெண்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. ஒரு ஃபுல்லா இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சைலண்ட் பிளேஸ்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஃபுல்லா ரொம்ப சைலண்ட், எந்த சவுண்டுமே கேட்காது. அதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஒருத்தரால சர்வைவ் பண்ண முடியுது அப்படின்னு உள்ள விட்டுட்டு லாக் பண்ணிட்டு பார்த்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 100 பேர் போட்டதுல மேக்ஸிமம் ஒருத்தரால இருக்க முடிஞ்சது 45 நிமிஷம் தான். ஏன்னா ஒரு 15-20 நிமிஷத்துல வந்து எல்லா சவுண்டும் கட் ஆயிட்டு உங்களோட ஹார்ட் பீட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வயிற்றுல போடுற சத்தம் உங்களோட என்டையர் பாடியோட ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க கேட்க ஆரம்பிச்சோன்னா இட் கிரியேட் ஒரு மாதிரியான ஒரு பேனிக். ஸோ அந்த அமைதியை தேடி போறவங்க எல்லாம் வந்து என்ன அமைதி அப்படின்றது they should be just. Next card. பேஜ் ஆஃப் ஸ்வாட். நிறைய விஷயம் பிளான் பண்ணிடுவீங்க, நிறைய விஷயம் எழுதி பார்ப்பீங்க. அது இமேஜினேஷன் பவர் இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் ஹையர் தேன் அதர்ஸ். இது எப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாமா, த இமேஜினேஷன் பயங்கரம். ஐயோ நான் பயங்கரமா இமேஜினேஷன். Next card. The Queen of Wands. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கல, அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா you get bit angry and upset. டெஃபினட்டா இருக்கு. Short temper. சில நேரங்கள்ல பார்த்தாலே அந்த கொஞ்சம் உருன்னு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் தெரியுது. உருனா இல்ல it depends. இப்போ வந்து மதனோட டர்ன். நிறைய பேரை கைட் பண்ணவோ சொல்லி தர்றது அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டீப்பா போகணும்னு பாப்பீங்க. ஷாலோ இல்ல, அந்த சொல்லி தரது வந்து டீப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க. சொல்லி தர்றது வந்து இல்ல அது மாதிரினா கூட சொல்லிக் கொடுக்க பிடிக்கும். நான் டீப் பர்சன் கிடையாது. சொல்லிக் கொடுக்க பிடிக்கும், கைட் பண்ண வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஐ லைக் டு கைட். நெக்ஸ்ட் கார்டு. 5 of cups. நிறைய உங்களுக்குள்ளாரே சிந்தனை இருக்கும், ரொம்ப வெளியில ரொம்ப அதை பத்தி பேசிக்க மாட்டீங்க. சிந்தனை வித்ட்ரானா இருப்பீங்க, ரொம்ப வித்ட்ரானா இல்ல. நான் ரொம்ப ஸ்பீக் எது தோணுச்சோ நான் உங்களுக்குள்ளாரே நீங்க நிறைய யோசிப்பீங்க. உள்ளார வந்து இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க யோசிப்பீங்க. எனக்குள்ள டெஃபினட்டா எல்லாரும் யோசிப்பாங்க. அது மாதிரி யோசிக்கிறது மத்தவங்கள விட நிறைய உள்ளார வந்து இல்ல. என்னோட வைஃப் என்ன ஜெனரலா சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய யோசிக்கிறத விட நான் நிறைய பேசிடுவேன். எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாத்தையும் நான் பேசிடுவேன், சொல்லிடுவேன். உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றது நாட் திங்கிங் அது மாதிரி இல்ல. நாட் a deep thinker. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குங்க சார். ஸோ த growth could be very easy. கரெக்டாக அந்த லிங்க் வந்து வெரி ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் யூல் ஹேவ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அப்பப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. பட் உங்க டெபியூ எந்திரனோட பண்ணிட்டீங்க. ஸோ யூ ப்ரூவ்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டஃப் யூ ஹேவ் டு ப்ரூவ். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ உங்க ரைட்டிங் பரிமாணம் நிறைய மாறுங்க சார். ஃபர்ஸ்ட் இருந்த ரைட்டிங் பரிமாணம் இப்போ வந்து the way you tell, way you position yourself itself will have changed.
உங்க ஹேண்ட் ரைட்டிங் உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி மாறும். எழுதுறதே இல்ல, ஃபுல்லா டைப் பண்றது மட்டும் தான். அப்ப எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே பட் யுவர் மைண்டுக்கு ஏத்த மாதிரி யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் டு சேஞ்ச். இவங்களுக்காக நான் கார்டு எடுக்க போறேன். We'll start with Danshika. Right. Page of Pentacles. Danshika வந்து இண்டஸ்ட்ரியில எப்பயாவது நம்பர் 1 பொசிஷன்ல இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. Page of Pentacles. That's what the card. Thank you. அத நானே கேட்கணும்னு நினைச்சேன். See, it's not number 1, number 2 na. Just accept a compliment and move on. All right, thank you. Next thank card. you. Danshika வந்து எப்பயாவது ஒரு சிச்சுவேஷன்ல கோவப்பட்டு யாராவது அடிச்சிருப்பாங்களா? இல்ல இல்ல இல்ல. She can't do that. That she is more of feminine in nature. I never hurt a person. So நீங்க பரதேசில பண்றது பின்ன it's not you. It's just something you imbibed for the role. நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. Final question for Danshika. மாப்பிள்ளை வந்து எந்த ஊர்ல இருந்து இருப்பாரு Danshikaக்கு? அதெல்லாமா தெரியும். Somewhere from the center part of like Bombay, and the Bombay UP, and the center part of India. Bombay UP. ஒரு ரித்திக் ரோஷன் அங்க தான் இருக்கு. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மதன்காக ஃபைனல் क्वेश्चन. வைரமுத்து சாரை தாண்டி மதன் கார்கி எப்ப வந்து முன்னேறுவார்? வெரி ஃபாஸ்ட். பயங்கர நிறைய பேரோட blessings இருக்கிறதுனால லைக் அடுத்த கண்ணதாசன்னே சொல்லலாம். வாவ். ஓகே, thank you so much ஜெயஸ்ரீ. காலைல வந்து என்ன எழுப்பும்போது மகனே விடிந்து விட்டது, சூரியன் வானில் வந்து மிகுந்த நேரம் ஆகிவிட்டது, இன்னும் நீ உறங்கி கொண்டிருந்தால அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாரு. சதவாடி எந்திரா லேட் ஆச்சு ஸ்கூலுக்கு என்ன சொல்லுவேன். உங்க நடுவுல வந்து ஒரு கலர்ஃபுல்லான பேக் வச்சிருக்கோம், the bag of fun. அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. So you should take 5 products each. எனக்கு அது ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்க லைஃப்ல நடந்த ஒரு ஃபனி இன்சிடென்ட் இல்லனா ஒரு லைஃப் சிச்சுவேஷன் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். Who wants to go first? Okay, I'll go. First time நானே போறேன். பார்க்க கூடாது, வெறும் கை மட்டும் வச்சு gift. Yeah. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். என்னோட ஸ்கூல் சேர்ந்த மாதிரி பாலிடெக்னிக் இருந்தது. ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்போ இது மட்டும் இல்லை, நிறைய கிஃப்ட்ஸ், ஐ மீன் கிஃப்ட்ஸ் இல்லை, கார்ட்ஸ், வேலண்டைன் கார்ட்ஸ் அண்ட் ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி ஒன்று இருந்தது. அண்ட் நான் எப்போதும் போல பேக் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். போனாக்கா வீட்டில் தான் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் யாருன்னே தெரியும். பட் ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும், எனக்கு பாலிடெக்னிக் காலேஜ்ல வந்திருக்கேன்னு. பட் ஐ டோன்ட் நோ ஹவு தே என்டர் ஆர் ஸ்கூல் அண்ட் என் பேக்ல எப்படி வச்சாங்கன்றது தெரியல. இதுல வந்து கிஃப்ட்ல வந்து தாஜ்மஹால் இருந்தது. Wow. So I really like that. But if that person is watching this show today, what would you like to say to him? முதல்ல நீ லவ் பண்றேன்னா நேரடியா வந்து தைரியமா சொல்லணும். அந்த தைரியமே இல்லன்னா அது லவ் பண்றதே. Okay, next product. ஓ, இது நான் கண்டினியூஸா ஒண்ணு மாத்தி ஒண்ணு போலாமே. பேண்டேஜா இதெல்லாம் கிஃப்ட் வைப்பீங்க? ஐ மீன் ப்ராடக்ட். என்னால மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இது வந்து ஃபன் மூமெண்ட்லாம் கிடையாது. எனக்கு கால்ல வந்து அடிபட்டது. தட் வாஸ் 7.5 years பேக். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் எனக்கு பண்ணாங்க. ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட். ஹார்ட் பிரேக். ஓ, அந்த மாதிரி ஹர்ட்ஃபுல் ஆன ஒரு இந்த ஆபரேஷன் தியேட்டரே வந்து நான் உங்களுக்கு காமெடியா சொல்றேன். ஏன்னா அவ்வளவு காமெடியா இருந்தது. அந்த ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போகும்போதுதான் அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க. என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நான் அத மாதிரி ஃபீல் பண்ணதே இல்ல. ஹாரபிள் ஃபீலிங். I was really scared. அனஸ்தீசியா கொடுக்காமலே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட். வேண்டாம், இது வேண்டாம். என்னன்னு தெரியுது. இது சீட்டிங். நீங்க பார்த்து எடுக்கிறீங்க. Dog. I love dogs. Do you have a pet? No, I don't have a pet. But பக்கத்து வீட்ல வந்து 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கிருக்காங்க. பெருசு ஒண்ணு, சின்னது ஒண்ணு. I used to, go and அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது நான் என்னோட ஃப்ரீ டைம்ல. So ஸ்ட்ரீட்லயும் நிறைய டாக்ஸ் இருக்கு. I love to feed dogs. So you like dogs? Yeah, I love dogs. Bulb.
பட் பல்ப்ன்றது there was one incident. ஸ்டேஜ்ல ஏறி ஒரு வாட்டி பேசும்போது ஐ எக்ஸ்பெக்டட் சம்திங் எல்ஸ். நான் அப்பதான் வந்து பேராண்மை, நெல்கவனி செல்லாதே, மாஞ்சவில இந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் பீப்புள் ரெகக்னைஸ் மீ ஆர் சம்திங். நான் ஏறி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டப்போ நாங்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பெரிய பிக்கெஸ்ட் பல்பா. சோ அதுக்கப்புறம் என்னால அடுத்தது பேச முடியல, என்னடா அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கலாய்ச்சிட்டாங்க உங்களை. சோ ஆமா, அது பிக்கெஸ்ட் பல்ப். இப்போ உங்களோட சான். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரோஸ். ரொமான்டிக்கா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரோஜா பூ கொடுத்த பெண் யாரு? யாருமே கொடுத்து ரோஜா பூ எல்லாம் கொடுத்தது கிடையாது. யாரும் நானும் அந்த பூ எல்லாம் கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல யாருமே கொடுத்தது கிடையாது. ஹார்ட் பிரேக். உங்க ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக், 5 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். காலேஜ் படிக்கும் போது என்னோட ஜூனியர். அவங்க லவ் பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க கிட்ட சொன்னேன். நான் சொன்னப்போ வெவ்வேறு ஊர்ல இருந்தோம். நான் ஆஸ்திரேலியால இருந்தேன், அவங்க இந்தியால இருந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் சொன்னேன், எனக்கு இது மாதிரி 4 வருஷமா அவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நேரடியா சொன்னேன். சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து அப்போ கொஞ்ச நாள்ல வந்து ஜஸ்ட் ப்ரோக். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு வந்து இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக். But it's okay. Now you've moved on and your heart is back together. 5 வருஷம் கழிச்சு திருப்பி அதே பொண்ணு மேல திருப்பி லவ் வந்து அவங்க கிட்ட திருப்பி சொல்லி அந்த பொண்ணு தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். Oh, same girl. Wow. Okay, nice. வீட்ல வந்து there was no objection. அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. அப்பாக்கு பிடிக்கல. அப்பாக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா வேற மாதிரி ஐடியா வச்சிருந்தாங்க, அவங்க இது மாதிரி திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே. கன். யாராவது சுடணும்னு நினைச்சிருக்கீங்களா? நிறைய பேர். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் அப்பப்ப திடீர்னு சுற்றணும். ஒரு ஹிண்ட் கொடுங்க. ஹோப்ஃபுல்லி அவர் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷோவை. ஒருத்தர் வந்து சிச்சுவேஷன் சொன்னாரு. சிச்சுவேஷன் சொல்றதுக்காக வந்தாரு. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நியர்லி ஒரு 45 நிமிஷம் லேட் வந்துட்டு. சார் என்ன சொல்லுங்க சார், என்ன ஸ்டோரி? என்ன ஸ்டோரியில சார் நான் சிச்சுவேஷன் மட்டும் சொல்லிடுறேன் சார். லவ் சாங் சார் அப்படின்னாரு. ஓகே சார், என்ன சிச்சுவேஷன் சார்? சார் லவ் சாங் சார் அப்படின்னாரு. ஓகே சார், யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யார் பாடுறா? ஹீரோயின் டுவேட் மாதிரி சார். அதாவது நல்ல ஒரு ஹிட் சாங் வேணும் சார் எனக்கு. என்ன? சரி சார், படத்துல எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதான் சார் தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலி எதர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வரலாம், இல்ல செகண்ட் ஹாஃப்லயும் வரலாம். நீங்க எழுதி முடிச்ச உடனே தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் எங்க வைக்கலாம். முடிச்சுட்டு உட்காந்து லேப்டாப் வச்சுக்கிட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டியூனுக்கு எது ஒண்ணுமே வர மாட்டேங்குது, பிளாங்கா இருக்கு. ஏன்னா ஏதோ கேரக்டர் தெரியாது, இது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஸோ இது மாதிரி சமயத்துல தோணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட். பென் கரெக்டா வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ தி மோஸ்ட் மெமரபிள் லிரிக் எப்போ எழுதுனீங்க, யாருக்காக எழுதுனீங்க? மோஸ்ட் மெமரபிள் லிரிக் சமீபத்துல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படத்துக்கு வந்து ஒரு பர்த்டே சாங் ஒன்று எழுதினேன். ஒரு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை விஷ் பண்ணி சொல்ற மாதிரி சமீபத்தில் எழுதின ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் எனக்கு. அந்த ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லா எல்லாம் வேர்ல்ட்ல இருக்கிற நல்ல பெஸ்ட் விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கணும், உனக்கு என்னெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் லவ் ஃபுல்லா எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்ரி லைன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்ட்ரெஸ் பால். இப்போ அண்ணன் தம்பி சண்டை போடும்போது அம்மா வந்து உங்களை வந்து பிரிச்சு வைப்பாங்களா இல்ல அப்பாவா? அம்மாதான். நான் பயங்கரமா சண்டை போடுவோம். நான் கத்தியெல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம். ஃபுல்லா கத்தியெல்லாம் தூக்கி வீசி, எல்லாம் இருக்கிற பொருள்லாம் தூக்கி வீசி, வீடு ஃபுல்லா டேமேஜ் ஆகி அது மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்போம். அம்மா தான் வந்து மோஸ்ட்லி அவங்க ரொம்ப ஒரு பயத்துல வந்து பிரிச்சு விடுவாங்க. எங்க 2 பேரையும் போட்டு வெவ்வேறு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருக்கு. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, அப்பா வந்து சூப்பரா தமிழ் பேசுவாரு. he is known as a public speaker and but how is he at home? எல்லாரும் கேட்பாங்க. நானும் அவங்க கிட்ட சொல்லுவேன். காலைல வந்து என்னை எழுப்பும் போது, மகனே விடிந்து விட்டது,
சூரியன் வானில் வந்து மிகுந்த நேரம் ஆகிவிட்டது, இன்னும் நீ உறங்கி கொண்டிருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாரு. சதவாட்டி எந்திரா லேட் ஆச்சு ஸ்கூலுக்கு என்ன சொல்லுவார். ரொம்ப கேஷுவலா இருப்பாரு வீட்டுல. எல்லாமே பேசுவோம், நம்ம இப்ப எப்படி பேசுறோமோ அது மாதிரிதான் அவர் பேசுவாரு. அவர் வந்து டிவில அப்படி பேசி எல்லாருக்குமே if he woke you up like that, it sounds really nice. பயத்துல எழுந்துருவேன். ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து வெளியில இருக்கிறதுனால எல்லாருமே அப்படிதான் அவர் எப்பவுமே வீட்டுல பேசுவாரா, எப்படா புரியா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்க அப்பா பேசுறது எப்படா உனக்கு புரியுது அப்படின்னு கேட்பாங்க. திட்டும் போது கூட செந்தமிழ்ல தான் திட்டுவாரா அப்படின்னு கேட்பாங்க. And on that note, we'll take a short break. கண்ணதாசன் சார், வாலி சார், வைரமுத்து சார், இவங்க 3 பேரிலுமே who do you think is the best lyricist? கண்ணதாசன். Are you in love right now? No.